குருபரம்பரைக்கு வணக்கம். நேரலை நமது சக்தி பீடம் வாயிலாக ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த மாதத்திற்கான பொது பலன்களை நாம் இந்த பதிவின் மூலமாக காண்போம். நேயர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கனாலோ அல்லது வீடியோஸ் பார்க்குறீங்க ரெகுலராக ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலோ தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். உங்களுக்கான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றதை விரிவாக பார்த்துருவோம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கார். 6ஆம் வீடான மீனத்தில் ராகு, 8ஆம் வீடான ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு அமர்வு, 10ஆம் வீடான கடகத்தில் சூரியன் முதல் 15 நாட்கள், 11ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் 2வது 15 நாட்கள், 12ஆம் வீடான கன்னியில் கேது பகவான் இந்த மாதம் முழுமைக்கும் சஞ்சரிக்கிறார். இப்போ நம்ம உங்களுக்கான பலன்களை பார்த்துடலாம். நேயர்களே, துளாராசி லக்ன நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பெரும்பகுதியும் இந்த மாதத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனோட வீடான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இது ஒரு சிறந்த அமைப்பு. இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, முன்னேற்றம். ஒரு விஷயம் செயல்பட்டு கொஞ்ச நாளாக அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தால் அது இப்போ வந்து கிடைச்சிடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காம இருந்ததுன்னா இப்போ கிடச்சிரும். ஒரு ட்ரைனிங் போயிருந்தீங்க ஆனால் அந்த ட்ரைனிங்க்கு உண்டான ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க ஆனால் அதுக்கு உண்டான வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ அது கிடச்சிரும். அந்த மாதிரி தன்னுடைய உழைப்பு அல்லது தன்னுடைய தேவை தகுதிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய மூலதனங்களையும் அதனால் லாபங்களையும் இப்போ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். மாத இறுதியில் லக்ன விரையாதிபதியான புதன் வக்ரம் பெற்று லாப வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், ஏதாவது கையெழுத்து போடுறீங்க, ஒரு சொத்து விற்கிறீங்க, ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணி பணம் வாங்குறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான பொருட்கள், அந்த மாதிரி ஒரு கையெழுத்து போடுறது, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும். புதன் வக்ரம் அடையும் போது எல்லாருமே, அதாவது இந்த ராசின்னெலாம் கிடையாது, எல்லாருமே பொதுவாக கொஞ்சம் இந்த எழுத்து பத்திரப்பதிவு, ஒரு மெயில் அனுப்புறது, ஒரு லெட்டர் அனுப்புறது, ஒரு மனு கொடுக்கறது, ஒரு விஷயத்துக்கு அப்ளிகேஷன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கலைன்னா தப்பு கடைசியாக நம்ம செஞ்ச எல்லா செயலும் வீணாக போயிடுச்சு, ஏன்னா அப்ளிகேஷனில் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலப்ப வந்துடும். அதே மாதிரி தான் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்குனாக்கா ஏதாவது எழுத்து பூர்வமாக பதிவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் இந்த டைமில். ஏன்னா நீங்கள் ஏதோ உங்களே தெரியாமல் செய்கிற தப்பு பின்னாடி உங்கள் மேலே மொத்த குற்றமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது இப்போ எனக்கு பிடிச்ச ஏதாவது லெட்டர் மூலமாகவோ அல்லது ஒரு இமெயில் மூலமாகவோ அல்லது ஒரு மெசேஜ் மூலமாகவோ அல்லது ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ ஒரு தகவலை ஒருத்தங்களுக்கு பரிமாறுறீங்கன்னா அந்த கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். நீங்கள் 10,000 சொல்லுவீங்க, ஆனால் அவங்க காதில் 30,000 அப்படின்னு உழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நீங்கள் எல்லாம் முடிச்சு கடைசியாக போய் காசு கொடுக்கும்போது, என்ன சார் 30,000 சொல்லிட்டு 10,000 கொடுக்குறீங்கன்னு கேட்டு, சார் நான் 10,000 தான் சொன்னேன்னு கடைசி வரைக்கும் நீங்கள் வாதாட வேண்டி வந்துடும். இந்த மாதிரியான சூழல்லாம் இந்த புதன் வக்கரமாக இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள், எழுதக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் எதிர்பாராமல் தப்பாகிறதுனால ஏற்படக்கூடிய குழப்பங்களை புதன் ஏற்படுத்திடும். அதனால் இந்த புதன் வக்கரமாகும் போது மற்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துளாராசிக்காரங்க சொத்து, வம்பு வழக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுக்கிறது, சொத்தை விற்கிறது, வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். கல்வி நிலை சிறப்பாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நாளுக்குரியவர் வக்கரம் பெறுறது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னாலும் புதன் நல்லா இருக்கார். இந்த மாதத்தில் ஏதாவது புதுசாக நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் அதை மட்டும் செய்கிறத தவிர்த்துருங்க. புதுசாக ஒரு டியூஷன் போகிறது, புதுசாக ஒரு கோர்ஸ் செய்கிறது, புதுசாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எதாவது பண்ணுறேன், அதை மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற படிப்பு, கல்வி, இப்போ ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, எக்ஸாம் படிச்சுட்ருக்கிறீங்க, அது மாதிரி எதுனாலும் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ புதுசாக ஏதாவது நீங்கள் பண்ண போனீங்கன்னு என்ன ஆகுனா, அந்த புதுசாக செய்கிறதுக்காக செலவு கொஞ்சம் அதிகமாகி அதை திருப்பி உங்களால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணாமல் போயிடும். குழந்தை பாக்கியம், துளாராசி லக்ன நேயர்களுக்கு 5ல் சனி வக்கரமாக இருக்குங்க. இப்போ பிள்ளை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிருக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். பித்ருதோஷம், பித்ரு கர்மம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா, முன்னோர்கள் வீட்டில் திதி கொடுக்காமல் இருந்தது, முன்னோர்களுக்கான ஏதாவது கர்ம காரியங்கள் பாக்கி இருந்து அந்த மாதிரி ஏதாவதுலாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் இப்போ பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படி பண்ணி முடிச்சிடுற பட்சத்தில் குழந்தை அமைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகங்க. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏதாவது நல்ல காரியம், சுபகாரியம், வேலை, கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உடனே இந்த மாதத்தில் நடந்துடாதுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து சனி வக்கர நிவர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். காதலில் இப்போ அவசரப்படக்கூடாது. புதுசாக யாரு கூடயும் ஒரு உறவில் போய் சேர்ந்தாலும்
அந்த உறவு நீண்ட நாள் நீடிக்குமா அப்படின்றத நல்லா யோசிச்சுக்கிட்டு போய் உறவில் செட் ஆகணும். ஆல்ரெடி காதலிக்கிற நபர்களுக்கு உங்கள் காதலில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம், பிரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3வது நபர்களால் பிரச்சனை வரலாம். வேலைவாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய படித்து முடித்த பட்டதாரிகள் மற்றும் நீண்ட காலமாக வேலை பார்த்து இப்போ கொஞ்சம் நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸான நாட்களாக இருந்தாலும், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வீட்டில் 10க்கு அதிபதி சந்திரன் தினக்கிரகமாக வருவதாலும் 10ஆம் வீட்டிற்கு தீய கிரகங்களுடைய பார்வை இல்லாதனாலும் கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்க. ஆனால் சனி கர்ம ஜீவன காரகன் வக்கரமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்களே தள்ளி கழிச்சு, இந்த வேலையில் சம்பளம் இல்லை, இந்த வேலை ரொம்ப தூரமாக இருக்குது, இந்த வேலை நான் பார்த்ததுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இதை இல்லை இந்த வேலை வேணாம் அந்த வேலை வேணாம்னு தட்டி கழிச்சுட்டு அதனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். திருமண அமைப்பை பொறுத்த வரைக்கும் 7க்குரியவர் 8ல் இருந்து குருவோட ஒரு நல்ல நட்பு ரீதியாக இருக்கிறது, இவங்க 2 பேரும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்குறது திருமண சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் புதன் வக்கரமாக இருக்கும்போதும் சனி வக்கரமாக இருக்கும்போதும் கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிக்கிட்டு பொண்ணு கொடுக்குறதோ மாப்பிள்ளை கொடுக்குறதோ பண்ணுங்கள். ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா கொஞ்ச நாளாக கேது உங்கள் இதிலேருந்து வெளில போனதுக்கப்புறமே கொஞ்சம் பரவாயில்ல. மனக்குழப்பம் இருந்தவங்களுக்கு இப்போ மனக்குழப்பம்லாம் தீர்ந்து போச்சு. சரியா? அப்பப்போ சில நேரங்களில் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தனியாக இருக்கிறோம், நமக்கு கூட யாரும் இல்லை, நமக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்கிற ஆட்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரலாமே ஒழிய, அதே மாதிரி எனக்கு ஏதோ ஆயிடுமோன்ற பயம் வரலாமே ஒழிய வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது. பயப்பட வேணாம். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்டிங், இந்த பிஸ்னஸ் ப்ரோக்கரேஜ் பண்ணுறது, கன்சல்டேஷன் பண்ணுறது, பொருளாதார ஆலோசனை கொடுக்கறது, தொழில் ஆலோசனை கொடுக்கறது, ஆடிட்டிங், இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழிலில் அதிக கவனமும் முக்கியத்துவமும் தேவை. இந்த நேரத்தில் நிதானமாக இருக்கணும். ஏதாவது ஒர்க்கில் அவசரப்பட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற விஷயம் செலவையும் நஷ்டத்தையும் கொடுத்துரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சி நல்ல சிறப்பாக இருக்குது. அதே போல் புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அரசு உயர் பதவிகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சூரியன் முதல் பாதி 10ஆம் வீட்லேயும் 2வது பாதி 11ஆம் வீட்லேயும் இருக்கும்போது 2மே திக்பலம் இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. லக்னாதிபதியும் ஒன்றும் மோசமாக இல்லை. அதனால் இந்த மாதம் முழுமைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நல்லா தான் இருக்குது. விவசாயத்தை தொழிலாக செய்பவர்கள், பாரம்பரிய தொழில்கள், இந்த மாடு வளர்க்குறது, தச்சு தொழில், ஆசாரி தொழில், மீன் பிடித்தல், இந்த மாதிரி தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் தொழிலில் அதிக கவனம் வேணுங்க. கொஞ்சம் சுணக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து கிடைக்கிற வருமானத்தை ரொம்ப அதிக ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல் தக்க வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அந்த நம்ம பாட்டுக்கு ஒண்டியாக கஷ்டப்படுறோம், யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் இல்லத்தரசிகளுக்கு இந்த மனக்குழப்பம், அதாவது யாருமே பண்ணல, எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியதாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை வரலாம். முதியோர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பயப்பட வேணாம். அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. குரு அஷ்டமத்தில் இருக்கிறது வந்துட்டு 6க்குரியவன் 8ல் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் தான். அதனால் ஆரோக்கியத்தில் வந்துட்டு பெரிய பாதிப்புன்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை. நேயர்களே, இதுவரை நம்ம உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கான பொதுவான பலன்களையும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் போன்ற குறிப்புகளையும் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதாக இருந்தாலும், இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும், எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, உடனே பதில் சொல்கிறோம். உங்களுக்கு ஜாதகம் PDF வடிவத்தில் வேண்டுமென்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும், நியூமராலஜி, கைரேகை, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கொள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.